அதுக்கப்புறம் அவனுக்கு பாதிப்பா இல்லையா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு துவங்கினோம். அந்த வழியிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். ரொம்ப மகிழ்ச்சி. ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருக்கிறீங்க. உங்களுடைய போராட்டம் சரியான திசையில போறதாக நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. நாங்கள் தொடக்கத்திலிருந்தே அறவழி போராட்டம் தான் நடத்துவோம். எந்த தனியார் சொத்துக்களுக்கோ பொது சொத்துக்களுக்கோ சேதம் விளைவிக்க மாட்டோம். ஜாதி மத அரசியல் ஊர்களை கடந்து தமிழர்களாக இந்தியர்களாக நம்முடைய எதிர்கால சந்ததிகளுக்காக இயற்கை வாழ்வாதாரங்களை பாதுகாப்பதற்காக நடத்தப்படுகிற போராட்டம் என்ற அடிப்படையில் துவங்கினோம். அந்த வழியிலேயே தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். வெற்றி என்கிற அந்த இலக்கை நோக்கி உங்களது போராட்டம் செல்வதாக நினைக்கிறீங்களா? நிச்சயமாக. இந்த பிரச்சனையை பொறுத்தவரைக்கும் எந்த போராட்டமாக இருந்தாலும் வெற்றி என்கிற இலக்கு அல்ல, நாம் அந்த நடந்து செல்கிற பாதையே ஒரு வெற்றியாகத்தான் நாங்கள் கருதுகிறோம். நாங்கள் பல வெற்றிகளை பெற்றுக் கொண்டிருக்கிறோம். தினமும் ஒரு வெற்றி போராட்டத்திற்கு வந்து கொண்டிருக்கிறது. அதுதான் போராட்டத்தன்மையே. இப்போ போராட்டத்தின் வெற்றி என்பது மக்களோட ஆதரவால தான் அந்த ஒரு போராட்டம் வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. மக்கள் ஆதரவு இல்லாத எந்த போராட்டமும் வெற்றி அடைந்ததாக வரலாறு இல்லை. இப்போ உங்களுடைய போராட்டத்துக்கும் கூட கூடங்குளம், இடிந்தகரை, அதை சுற்றிய சில கிராம மக்கள் இவர்கள் மட்டுமே இந்த போராட்டத்துக்கு உங்களுக்கு ஒரு முழுமையான ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இந்த மக்களின் ஆதரவு மட்டும் இந்த போராட்டத்தின் வெற்றிக்கு போதுமா? போதாது. அப்படி நாங்கள் எங்களுடைய போராட்டம் சுருங்கி போகவும் இல்லை. உண்மையை சொல்ல போனால் இந்த போராட்டம் எப்போது கூடங்குளம் அணுமின் நிலைய திட்டம் திட்டமிடப்பட்டதோ அப்போதே தொடங்கப்பட்ட போராட்டம். பல தலைவர்கள் எனக்கு முன்னால் இந்த பிரச்சனையை கையில் எடுத்து போராடி இருக்கிறார்கள். ஒரு 1998 வருடத்திலிருந்து தான் நான் இந்த பிரச்சனையிலே நேரடியாக தலையிட்டு போராடி கொண்டிருக்கிறோம். 2001 நாங்கள் மதுரையிலே தொடங்கினோம் இந்த அணுசக்திக்கு எதிரான மக்கள் இயக்கத்தை திரு ஒய் டேவிட் அவர்கள் தலைமையிலே. அதிலிருந்து இந்த போராட்டத்தில் நான் முழுமையாக பங்கேற்று வருகிறேன். இப்போது இந்த பகுதியிலே அதிகமான அளவுக்கு மக்களுடைய பங்களிப்பு இருந்தாலும் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் இந்த பிரச்சனையை தங்கள் பிரச்சனையாக பார்க்கிறது. அதே போல இந்தியாவிலும் அணுசக்தி பற்றிய ஒரு மிகப்பெரிய விவாதத்தை இந்த போராட்டம் தொடங்கி இருக்கிறது. திரு உதயகுமார் அவர்கள் திரும்ப திரும்ப சொல்லி வருகிறார், இந்த போராட்டத்துக்கு தமிழகம் தருவிய ஆதரவு இருக்கிறது, தமிழக மக்கள் இந்த போராட்டத்திற்கு முழுமையான ஆதரவை தெரிவிக்கிறார்கள் என்று உதயகுமார் மட்டும்தான் சொல்லி வருகிறார். ஆனால் இந்த போராட்டத்திற்கு இந்த இடிந்தகரை அதை சுற்றியுள்ள 5 கிராமங்களை தாண்டி ஆதரவில்லை அப்படின்ற ஒரு நிலைப்பாடு இருக்கு. அதை பத்தி என்ன சொல்ல வரீங்க? எங்களுடைய எதிர்ப்பாளர்கள் எங்களுடைய போராட்டத்தை இந்த 5 கிராமங்களுக்குள்ளே சுருக்க பார்க்கிறார்கள். ஆனால் உண்மையை சொல்ல போனால் இன்றைக்கு தமிழகம் முழுக்க எங்களுக்கு ஆதரவு இயக்கங்கள் இருக்கின்றன, போராட்டங்கள் நடந்து கொண்டிருக்கின்றன. தமிழகத்திலே 6 அரசியல் கட்சிகளை தவிர்த்த அனைத்து அரசியல் கட்சிகளும் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். சமூக இயக்கங்கள், இயக்க தலைவர்கள் எங்களுக்கு ஆதரவு தெரிவித்திருக்கிறார்கள். இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் முழுவதும் எங்களுக்கு ஆதரவு இருக்கிறது. தமிழகத்தில் 6 அரசியல் கட்சிகளை தவிர்ந்த மற்ற 100 அமைப்புகள் உங்களுக்கு ஆதரவா இருக்கிறதா அடிக்கடி சொல்லிட்டு வர்றேங்க. திமுக, அதிமுக, தேமுதிக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் இயக்கங்கள் இவங்க தான் இந்த மக்கள் செல்வாக்கு மிக்க கட்சிகள். இந்த கட்சிகள் ஆதரவு தெரிவிக்காமல் உங்களுடைய போராட்டம் எந்த அளவுக்கு வெற்றி பெறும்? இந்த கட்சிகள் எல்லாமே அதிகாரத்திற்காக அலைகிறவர்கள். இந்த கட்சிகள் அனைத்துமே ஆண்டவர்கள் அல்லது ஆண்டு கொண்டிருக்கிறவர்கள், மக்களிடமிருந்து அந்நியப்பட்டிருக்கிறவர்கள். எங்களோடு இருக்கின்ற கட்சிகள் எல்லாமே மக்களோடு களத்தில் நிற்கிறவர்கள். இந்த அணுசக்தி கூடங்குளம் அணுமின் நிலைய பிரச்சனையை பற்றி, அணுசக்தி பிரச்சனையை பற்றி இந்த 6 கட்சிகளுடைய நிலைப்பாடுகளும் தவறானவை என்பதை மக்கள் இன்றைக்கு தெளிவாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் எங்களுடைய போராட்டத்தை எதிர்த்த கொச்சைப்படுத்திய திராவிட முன்னேற்ற கழகம் இன்றைக்கு எங்களுக்கு ஆதரவாக குரல் கொடுப்பது போன்ற ஒரு பிரம்மையை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. முதல்வர் அவர்கள் கூட இன்றைக்கும் இந்த பிரச்சனையை பற்றி எந்த கருத்தும் கூறாமல் இருப்பது அவர்களுக்கே ஒரு பயம் இருக்கிறது. மக்கள் மத்தியிலே இதற்கான ஆதரவு பெருகி கொண்டிருக்கிறது. நாம் எதிர்த்தோமானால் நமக்கு பாதிப்பு வந்து விடுமோ என்று அனைத்து கட்சிகளும் பயப்படுகிறார்கள். சிலவேளை நீங்க இந்த இடிந்தகரை காவல் கைதுக்கு அஞ்சி இடிந்தகரையில் இருக்கிறதுனால உங்களுக்கு தெரியல, வெளியில இந்த இடிந்தகரையை தாண்டி திருநெல்வேலியை தாண்டி வெளியிலே செல்லும் பொழுது ஊர் உலகமெல்லாம் இருக்கிற அந்த மின் தட்டுப்பாடு, கூடங்குளம் அணுமின் நிலையத்தை உடனடியாக திறக்க வேண்டும் என்கிற ஒரு மனோநிலையை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தியிருக்கு. அது உதயகுமாருக்கு தெரியல அப்படின்றாங்களே சார்? இல்லை, அதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. முதலிலே எங்களுடைய போராட்டம் மார்ச் மாதம் தமிழக அரசு தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிய உடனே அப்படி ஒரு செயற்கை மின்வெட்டை கொண்டு வந்து இந்த போராட்டத்தை முறியடிக்க முடியுமா என்று பார்த்தார்கள். அதிலே ஓரளவு வெற்றியும் கண்டார்கள்.
மக்கள் மத்தியிலே இவ்வளவு மின்சார வெட்டு இருக்கும்போது, மின்வெட்டு இருக்கும்போது கூடங்குளம் இயங்கினால் நன்றாக இருக்குமே என்று மக்கள் மத்தியிலே ஒரு சலசலப்பு, ஒரு மாற்று கருத்து உருவானது. ஆனால் அந்த நேரத்திலும் கூட கோவை, ஈரோடு, திருப்பூர் போன்ற ஊர்களிலே மின்வெட்டுக்கு எதிராக நடத்தப்பட்ட போராட்டங்களிலே கூட மின்சாரம் வேண்டும் என்றுதான் போராடினார்களே தவிர கூடங்குளம் மின்சாரம் தான் எங்களுக்கு வேண்டும் என்று யாரும் போராடவில்லை. இப்போது மக்களுக்கு தெளிவாக தெரிகிறது, எப்பவெல்லாம் இந்த போராட்டம் உச்சக்கட்டத்தை அடைகிறதோ அப்போதெல்லாம் ஒரு செயற்கை மின்வெட்டு கொண்டு வந்து மக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் என்பதை மக்கள் அழகாக புரிந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழகம் தழுவிய அளவுல, சென்னையை தவிர தமிழகம் தழுவிய அளவுல கடுமையான மின்வெட்டு, சில ஊர்களில் 10 மணி நேரம் 14 மணி நேரம் மின்வெட்டெல்லாம் இருக்கு. இதெல்லாம் அரசாங்கம் செயற்கையா உருவாக்கியது அப்படின்னு சொல்றீங்களா? திட்டமிட்டு நடத்துகிற சதி திட்டம், திட்டமிட்டு நடத்துகிற சதி செயல். அணுமின் மின் உற்பத்தி கண்ணு கட்டிய தூரத்துல இருக்கிற இந்த கூடங்குளத்தை அது கண்ணுக்கு எட்டல, காதுக்கு எட்டல. அங்க பாருங்க, இப்போ 25 வருடங்களாக 40 ஆண்டுகள் மின்சாரம் தயாரிப்பதற்கு 25 ஆண்டுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். 10 நாளிலே வரும் 10 நாளிலே வரும் என்று சொல்லி அமைச்சர் நாராயணசாமி சொல்லிக் கொண்டிருந்தாலும் அங்கே இன்னும் 2 வருடத்துக்கு எதுவும் வராது என்று அணுசக்தி துறையினுடைய தலைவர் திரு R.K. சின்ஹா அவர்களே சொல்லியிருக்கிறார். அது கண்ணு கட்டக்கூடிய தூரத்தில் இல்லை என்பதை தமிழக மக்கள் தெளிவாக புரிஞ்சிருக்கிறார். ஜனவரி மாதம் மின் உற்பத்தி துவங்கும் என்று எந்த ஜனவரின்னு சொல்ல மாட்டேங்கிறாங்களே ஐயா. மார்ச் மாதம் இந்த போராட்டத்திலிருந்து நிலைப்பாட்டை தமிழக அரசு மாற்றிய பிறகு பிரதமர் சொல்லியிருக்கிறார், முதல்வர் சொல்லியிருக்கிறார், அமைச்சர் நாராயணசாமி சொல்லியிருக்கிறார், 10 நாளிலே வரும், 2 வாரத்திலே வரும். ஏன் வரவில்லை? ஏன் வரவில்லை? வராது. உதயகுமார் அதற்கு ஒரு காரணம். உதயகுமார் தொடங்காததற்கு உதயகுமார் ஒரு காரணமாக இருக்கிறார். இல்ல, அங்கே பல பிரச்சனைகள் இருக்கிறது, தொழில்நுட்ப பிரச்சனைகள் இருக்கின்றன. அங்கே அவர்களுடைய இந்த மெத்தனமான போக்கு 25 ஆண்டுகளாக ஏன் கட்டணும்? 1986ஆம் ஆண்டு திட்டமிடப்பட்ட திட்டம் 2012 இன்னும் தத்தளித்துக் கொண்டிருப்பதற்கான காரணம் 2001ஆம் ஆண்டு தான் அந்த பணிகள்லாம் தீவிரமானீங்கல்ல. எத்தனை வருஷம் கட்டணும்? 11 வருஷம் ஆச்சு. ஏன் இன்னும் வேலை நடத்தல? எங்கள் மக்கள் மீது பழி அவ்வளவு பாதுகாப்பான பலமான ஒரு கட்டமைப்பு, அற்புதமான கட்டடம். இன்னும் 15 வருடங்கள் கட்டுவாங்க அவங்க. ஐயா, அது ஒரு பிரச்சனை. அதாவது நான் என்ன சொல்கிறேன் என்றால், வட சென்னையிலும் வள்ளூரிலும் மேட்டூரிலும் பல மின் திட்டங்கள் தொடங்கப்பட்டு அது முறையாக நடத்தப்படாமல் முடிக்கப்படாமல் 6 அலகுகள் என்றால் 2 அலகுகள் மட்டுமே முடிக்கப்பட்டு மிகவும் மெத்தனத்தோடு இந்த திட்டங்கள் நடத்தப்படுகின்றன. அந்த திட்டங்கள் எல்லாம் 2013 ஜூன் ஜூலை 2011ஆம் ஆண்டு பெரும்பாலான அலகுகள் 2011ஆம் ஆண்டு மின்சார உற்பத்தியை தொடங்கி இருக்க வேண்டும். ஏன் செய்யல? ஒரு இடைத்தேர்தலுக்கு 32 அமைச்சர்கள் வேலை செய்கிறார்கள். ஒரு மின்சார பிரச்சனை, இவ்வளவு முக்கியமான பிரச்சனைக்கு 5 அமைச்சர்களை போடுங்க. ஒரு அமைச்சர் முடியாது, 5 அமைச்சர்களை போடுங்க. இன்றைக்குள்ள நிலைமை என்ன? இருக்கக்கூடிய ஒரே அமைச்சரும் அதிமுகவுக்காக பாராளுமன்ற தேர்தல் வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார். கூடங்குளம் விவகாரத்துல என்ன தாமதமாகிறது? உங்களோட கூடங்குளம் பிரச்சனை இல்ல, நம்மளுடைய மின்சார பிரச்சனையை பத்தி பேசிக்கிட்டு இருக்கிறோம். மின்சார தட்டுப்பாடு இருக்கிறது. பழுதுபட்ட அனல் மின் நிலையங்களை சரி செய்யவில்லை, தொடங்கப்பட்ட திட்டங்களை திறம்பட நடத்தவில்லை, முடிக்கவில்லை. மின்சாரத்துறை அமைச்சருடைய முழு கவனமும் இந்த பிரச்சனையில் இல்லை. தமிழக அரசு இதை ஒரு பெரிய பிரச்சனையாகவே பார்க்கவில்லை. இந்த மின்வெட்டை வைத்து போராட்டத்தை ஒடுக்க முடியுமா, அணுமின் நிலையத்தை தொடக்க முடியுமா என்ற எதிர்மறை சித்தாந்தமும் செயல்பாடும் தான் இங்கே நடந்து கொண்டிருக்கிறதை தவிர நேர்மறை சித்தாந்தமும் செயல்பாடும் இல்லை என்று சொல்கிறேன். தமிழக முதல்வர் ஒரு சிறந்த நிர்வாக திறமை உள்ளவர், அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முதல்வர் என்ன செய்திருக்க வேண்டும்? 5 அமைச்சர்களை போடுங்க. மின்சார பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்கிறது, மாநிலத்துக்கு தொழில் வளம் பாதிக்கப்படுகிறது, வருமானம் பாதிக்கப்படுகிறது என்றால் 5 அமைச்சர்களை வைங்க மின்சாரத்துறை அமைச்சராக. ஆளுக்கு ஒரு இடத்துல இருந்து ஒரு அமைச்சர் வேலை செய்யட்டும். அதையெல்லாம் செய்வதை விட்டு இருக்கக்கூடிய அமைச்சரையும் பாராளுமன்ற தேர்தலுக்கு அனுப்பிவிட்டு மக்களை 16 மணி நேரம் கொல்வது தமிழக அரசினுடைய மிகப்பெரிய தவறு. இது ஒரு சதி திட்டம். அதுக்கு மாற்றுதான் சார். அது அந்த பிரச்சனைக்கெல்லாம் இப்படி 16 மணி நேரம் மின்வெட்டை நிவர்த்தி செய்வதற்காக தான் கூடங்குளம் அணு மின் நிலையத்தை உடனடியாக துவக்க வேண்டும் என்பது பொதுமக்களோட கருத்து. அந்த கருத்துக்கு அதுக்கு உதயகுமார் தடையாக இருக்கிறார். உதயகுமார் யாருக்கும் தடையாக இல்லை. சொல்றேங்க, அணுமின் நிலையத்தில் 2 அலகுகள் கட்டி கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொன்றும் 1000 மெகாவாட் மின்சாரம் தயாரிக்கக்கூடியது. R.K. சின்ஹா அவர்களே இப்போது சொல்லி இருக்கிறார், முதல் அலகை அடுத்த வருடம் தான் தொடங்கும் என்று. அதில் 1000 மெகாவாட்டாக இருந்தாலும் இந்த அணுமின் நிலையங்களிலே உற்பத்தி திறன், கெப்பாசிட்டி ஃபேக்டர் என்று சொல்வது வெறும் 40%.
இது ஒருவேளை அந்நிய நாட்டிலிருந்து கொண்டு வந்தது என்பதால் ஒருவேளை கொஞ்சம் அதிகமா 60 அல்லது 70% என்றே வைத்துக் கொள்வோம். அந்த அணுமின் நிலையத்தினுடைய ஒரு 100% உற்பத்தி இருக்காமா? 100% உற்பத்தி எங்கேயும் கிடையாது. அந்த அணுமின் நிலையத்தை சார்ந்த அதிகாரி பாலு அவர்களே சொன்னார் 70% என்று. சரி, ஒத்துக்கொள்வோம் 70%. அப்படியானால் 700 மெகாவாட். இன்னொரு அணுமின் நிலையத்தினுடைய அலகு 2 வருடம் கழித்துத்தான் தொடங்கும். அதிலிருந்து 700, 1400 மெகாவாட். தமிழ்நாட்டினுடைய தற்போதைய பற்றாக்குறை 4500 மெகாவாட். 4500 மெகாவாட் இந்த பக்கம் தேவை. ஆனால் இங்கே வருவது 1400 மெகாவாட். அதிலும் மொத்தமாக நமக்கு கிடைக்காது. ஆந்திரா, கர்நாடகா, கேரளாவுக்கு கொடுப்பது போக அதில் உள்ள செலவு அந்த உப்பகத்தி ஆலைகளுக்கு 100 மெகாவாட் போகும். மற்ற தேவைகளுக்காக 100 மெகாவாட் செலவாகும். எல்லாம் போக தமிழ்நாட்டுக்கு வெறும் 200 மெகாவாட் முதல் 300 மெகாவாட் மட்டும்தான் கிடைக்கும் என்பது வல்லுநர்களுடைய, மின்சாரத்துறையை சார்ந்த வல்லுநர்களுடைய கணக்கு. தமிழ் மக்கள்கிட்ட கேட்கிறேன் நான். 4500 மெகாவாட் பற்றாக்குறை, 300 மெகாவாட். முதல் அணு உலை, அதுக்கு அடுத்தடுத்து வரவிருக்கின்ற அணு உலைகள் மேலும் இன்னும் கூடுதல் அடுத்தடுத்து எந்த காலம் வரும் ஐயா? 1980 திட்டமிட்டது 2012 தவழ்ந்து கொண்டிருக்கிறது. நீங்கள் இப்போது கட்டுமான பணிகள் மின் உற்பத்தி துவங்கினதுக்கு பிறகு அது படிப்படியாக அடுத்தடுத்து நடக்க வேண்டிய விஷயங்கள் தானே. அது இப்போ நம்ம கட்டிக்கிட்டு இருக்கிறது 2 அணுமின் நிலையம் தாங்க கட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அதுவும் இன்னும் முடியல. கேட்டாச்சுன்னா 92.5% முடிஞ்சது, 99.7% முடிஞ்சதுன்னு ஏதோ இருக்கிறாங்க. இது ஒட்டுமொத்த ஏமாத்து வேலை. தமிழ் மக்களே, நான் சொல்லுகிறேன், அந்த கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து அடுத்த 2 வருடத்துக்கு எதுவும் வராது. 2010 அது நம்ம இயங்கினால் கூட போராட்டம் பின்வாங்கப்பட்டு, நாங்கள் முறியடிக்கப்பட்டு அல்லது நாங்கள் கொல்லப்பட்டு இந்த போராட்டம் நிறுத்தப்பட்டாலும் 2015ஆம் ஆண்டு வரை எழுதி வச்சுக்கோங்க. தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு தமிழர் இல்லங்களிலும் இதை சுவரில் எழுதி போடுங்க, உதயகுமார் சொன்னான் என்று. 2015ஆம் ஆண்டு வரை கூடங்குளம் அணுமின் நிலையத்திலிருந்து நம்முடைய மின்சார பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த உதவியும் வராது. நீங்க ஏற்கனவே சொன்னீங்க, அரசு திட்டமிட்டு இது போன்ற ஒரு மின் பற்றாக்குறை இருப்பது போல் காட்டுகிறது. கூடங்குளம் அணுமின் நிலையம் வர வேண்டும், அதற்கு எதிராக மக்கள் வந்து கொந்தளித்து எழ வேண்டும் என்கிற ஒரு எண்ணப்பாட்டுல அரசு இப்படி செய்ததா குற்றச்சாட்டு. நிச்சயமா இது ஒரு சரியான குற்றச்சாட்டு தானா? நிச்சயமா அரசுக்கு எதிராக வல்லவா அந்த மக்களோட எதிர்ப்பு கிளம்பும். எந்த ஒரு அரசும் மக்களுடைய எதிர்ப்பு சம்பாதிக்க விரும்புமா? விரும்பாது. ஆனால் தமிழகத்தில் என்ன நடக்கிறது? திமுகவும் அதிமுகவும் மாறி மாறி ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். இவர்களுக்கு தெரியாதா எத்தனை ஆண்டு ஆகும்போது தமிழகத்தினுடைய மின்சார தேவை எவ்வளவு ஆகும், அதற்கான திட்டங்கள் போட்டிருக்கிறோமா, அந்த திட்டங்களை தொடங்கி இருக்கிறோமா, மக்களுக்கு அடிப்படை தேவையான இந்த மின்சாரத்தை நாம் கொடுப்பதற்கு தயாராக இருக்கிறோமா, திட்டம் போட்டிருக்கிறாங்களா? என்ன பண்றாங்க? மழலையர் பள்ளி குழந்தைகள் போல ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி கொண்டிருக்கிறார்கள். தமிழன் நடுத்தருவில் நிற்கிறான். அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில். அதாவது 2 கட்சிகளோட நிலைப்பாடு தான் இந்த அவர்களுடைய அரசியலுக்கு இன்றைக்கு ஒட்டுமொத்த 8 கோடி தமிழ் மக்கள் பலிகடாகி கொண்டிருக்கிறார்கள். சரி, அதாவது இன்னைக்கு வந்து திரு உதயகுமார் அவர்கள் காவல்துறையால தேடப்படுகின்ற, அவர்கள் பார்வையில நீங்க ஒரு குற்றவாளியா இருக்கிறீங்க. இந்த பகுதி மக்கள் உங்களை வந்து அவர்களுடைய ஹீரோவா தான் உங்களை பாக்குறாங்க. அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. காவல்துறை தரப்புல நீங்க ஒரு தேடப்படும் குற்றவாளி. காவல்துறை அங்க தேடிட்டு இருக்கு. திரு உதயகுமார் இங்க இருந்து நேர்காணல்ல இது பண்ணிட்டு இருக்காரு. இது எப்படி சார்? மிகப்பெரிய தேடப்படுற குற்றவாளியான வீரப்பனை வந்து சர்வசாதாரணமா காவல்துறை வந்து அதாவது அவரை கொன்று பிடித்தது. ஆனால் பெரிய அளவுக்கு குற்றம் என்று சொல்லவாட்டியும் கூட உங்களை பிடிக்கிறதுல அவங்களுக்கு ஒரு பெரிய சிரமம் இருக்காதே? ஏன் உதயகுமாரை காவல்துறையினர் கைது செய்ததுல ஒரு தயக்கம் காட்டுறாங்களே? இது என்ன நாடகம் அப்படின்னு பொதுமக்கள் யோசிக்கிறாங்களே. பிடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குற்றத்தை பத்தி கொஞ்சம் பேசுவோம். உதயகுமாரோட கூட இருக்கக்கூடிய போராட்ட குழுவோ இந்த நாட்டு மக்களுடைய பணத்திலிருந்து 1,76,000 கோடி பணத்தை நாங்கள் கொள்ளையடிக்கவில்லை. இந்த நாட்டுக்கு 1,86,000 கோடி நிலக்கரி ஊழலிலே இழப்பு ஏற்படுத்தவில்லை. நாட்டில் உள்ள மலைகளை எல்லாம் வெட்டி விற்று நாங்கள் எங்கள் குடும்பத்துக்கு சொத்து சேர்க்கவில்லை. நாங்கள் காமன்வெல்த் விளையாட்டு போட்டியிலோ ஆதர்ஷ் அடுக்குமாடியிலோ நாங்கள் திருடவில்லை. இந்த நாட்டை நாங்கள் காட்டிக் கொடுக்கவில்லை. நாங்கள் இப்படி செய்கிறவர்களாம் இன்றைக்கு அரசியல் தலைவர்களாக, ஆட்சியாளர்களாக உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். வெளிநாட்டிலிருந்து பணம் மட்டுமே, அந்த கதைக்கு 2வது வரும்.